மொபைலோட லாக் ஸ்கிரீன்ல வந்து எப்படி உங்களோட நேமை வந்து செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி செட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பர்சனலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மொபைல் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ கரெக்டாக இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸ் கிளிக் பண்ணதுமே டேப் டு என்டர் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட நேமை நீங்கள் வந்து ஆட் பண்ணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். இதிலே நீங்கள் நம்பர் ஆட் பண்ண வச்சிங்கன்னா நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நேம்னா நேம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டேப் டு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீனில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த நேம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம லாக் ஸ்க்ரீனில் மொபைலில் வந்து நம்ம நேம் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.